வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அதிகார பகிர்வு மறுத்தவர்களின் வருத்தப்பாடுதான் தாவேகா ஆட்சியின் மீதான குறை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரி மாணவன் முதலிடம். முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. பாரம்பரிய கைவினை பொருட்களை பாதுகாக்க நடவடிக்கை. மாணவர்களுக்கு கைவினை பொருட்கள் பயிற்சி. இனி விரிவான செய்திகள். 50 ஆண்டுகாலம் காங்கிரசுக்கு அதிகார பகிர்வு வழங்கக்கூடாது என்று மறுத்தவர்களையும் வருத்தப்பாடுதான் தாவேகா ஆட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று திமுகவை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புதுச்சேரியில் திமுகவை எதிர்த்து எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி போட்டி வேட்பாளர்களை நிறுத்தியதோ அந்த தொகுதியில் எல்லாம் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதே போன்று எந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லையோ அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை என்று கூட்டணியில் ஏற்பட்ட விரிசலை சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் கூட்டணி குறித்து மற்ற கட்சிகளுடன் திமுக பேசியது காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாது, அவர்களுடன் என்ன பேசினார்கள் என்று கூட தெரியாது என்றார். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் எப்படி ஒரு அங்கமாக இருந்ததோ அதே போன்றுதான் புதுச்சேரியில் ஒரு அங்கமாக இருந்தது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் ரங்கசாமியை நம்பி வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தொகுதி மக்களை இந்த அரசாங்கம் முழுமையாக ஏமாற்றியுள்ளது என குற்றம் சாட்டினார். தமிழக அரசு இன்னும் முழுமையாக செயல்பட தொடங்கவில்லை. செயல்பாடுகள் இருக்கும் போது குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருப்பு சட்டையில் கருப்பு மை வைத்தால் தெரியாது, அதே வெள்ளை சட்டையாக இருக்கும் போது தெரிந்துவிடும். அதுபோன்றுதான் தாவேகா ஆட்சி என்று சுட்டிக்காட்டிய வைத்திலிங்கம், தமிழக அரசின் செயல்பாடு முழுமையாக தவறு என்று சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கிறார்கள், அந்த முயற்சிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றார். 50 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு அதிகார பகிர்வை வழங்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டவர்களின் வருத்தப்பாடுதான் தாவேகா அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம், யாருக்கும் பகிர்வு கிடையாது என்று கூறினர். இன்று தமிழகத்தில் அனைவரும் ஆட்சி செய்வோம் என்ற ஒரு நிலை மாறியுள்ளது. ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியில் நாங்கள் பங்கு தருகிறோம் என்று கூப்பிடுகின்ற ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மீது குதிரை ஏறிதான் திமுக வெற்றி பெற்றது. அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு காங்கிரஸ் எப்போதுமே தயாராக உள்ளது என்று தெரிவித்த வைத்திலிங்கம், தமிழகத்தில் உள்ள 2 திராவிட கட்சிகளுமே ஆட்சி எங்களது, வந்தீர்கள் என்றால் வேலை செய்துவிட்டு கூலி வாங்கி சென்றுவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சீட்டு கிடைக்கல தகராறு பண்றாங்க, அவ்வளவுதான். அதுதான் அவங்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கலன்றது அவங்க போராட்டமே, புரியுதா? அவங்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கல, அதனால அந்த போராட்டம் அது இருக்குதானே செய்யும். அது யார் தடுக்க முடியும்? அந்த மற்ற கட்சியில இல்லையா? எல்லா கட்சியிலையும் தான் இருக்கு. இப்ப வன்கொடுமை, பெண்கள் மீது வன்கொடுமை பழைய காலத்துல ஆட்சியில இல்லையா? இப்பதானே நம்ம பெருசா பேசுறோம். என்ன காரணம்? இதுவரையும் நம்ம பேசவே இல்லையே. இது மாதிரி நாம யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ, யாரு பேசுறாங்களோ, யார் நடத்துறாங்களோ அந்த நடத்துறவங்க தான் அதை சரி பண்ணாங்க. முதல்ல கூட்டணி மீட்டிங்னு போட்டாங்க, அதுல என்ன கட்சியை முதல்ல கூட்டு பேசணும், எது பெரிய கட்சியோ அதை கூட்டு தானே பேசணும். அதை செய்ய தவறுன பிறகு இல்ல மற்ற கட்சி கூட என்ன பேசினாங்கன்னு கூட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. மற்ற கட்சி கூட என்ன பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எந்த செய்தியும் கிடையாது. எப்படி சும்மா இருக்க முடியும்? நாங்க எப்படி பண்றது? அவங்க தானே தலைமை தாங்கினாங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, யார் தலைமையில நடந்தது? யார் இல்லைன்னது அன்னைக்கே ஒத்துருங்க, திமுக தான் தாங்கிட்டு. அது அடுத்தது தலைமை தாங்கினது யாரு? அந்த இடத்துல தானே, அதாவது தலைமை தாங்கி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். நாங்க பார்த்து இதுல அங்கம்தான். காங்கிரஸ் ஒரு அங்கமா தான் இருந்தது. எப்படி சென்னையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு அங்கமாக இருந்ததோ அதை போலத்தான் புதுவையிலே காங்கிரஸ் அந்த கூட்டணியுடைய அங்கமாகத்தான் இருந்தது. தலைமை என்பது கிடையாது. பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் முதலிடம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார்.
அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அகில இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டியை நடத்தியது. இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், புதுச்சேரி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மாதம் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவன் பிரஜன் இந்திய அளவில் முதல் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய அளவில் முதலாவதாக தேர்வு செய்யப்பெற்ற மாணவன் பிரஜன் விருது மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அளவில் 13 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் ரேங்கை எடுத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த புதுச்சேரி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரிடம் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அளித்துள்ளார். காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் மிக சிறந்த உள்கட்டமைப்புகளும் போதிய இடவசதிகளும் ஒரு நூலகமும் இருந்த பொழுதிலும் இது முழுமையான பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. எனவே இதனை புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு துடிப்பான மையமாக மாற்ற அரசு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் UPSC, SSC வங்கி தேர்வுகள், நீட் மற்றும் JEE ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கோடிங், தரவு பகுப்பாய்வு மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 படிப்புகள், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான பிரத்யேக சமூக நலத்திட்டங்களுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து விரிவான செயலாக்க திட்டத்துடன் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ஏனமில் மீனவர்களின் வலையில் 6 டன் மீன்கள் சிக்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் பலேபு போசையா தலைமையில் மீனவர்கள் 3 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு 6 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்தன. இவற்றை வலையில் பிடிக்கும் போது மீன்கள் துள்ளி குதித்தன. கரைக்கு கொண்டு வரப்பட்ட மீன்களை வாங்க அதிக அளவில் மக்கள் கூடினர். 1 கிலோ காணாங்கெழுத்தி 70 ரூபாய்க்கு விலை போனது. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதருக்கு காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரிடம் அவசர மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வரும் இந்த முன்கள பணியாளர்கள் 5 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் கிடைக்காததால் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வீட்டு செலவுகள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தங்களது மாத சம்பளத்தையே நம்பி இருக்கும் இத்தகு ஊழியர்கள் இந்த நீண்ட தாமதத்தால் கடும் நிதி நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி உள்ளனர் என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் ஆற்றி வரும் அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட துறைகளை முடுக்கிவிட்டு நிலுவையில் உள்ள அனைத்து ஊதியங்களையும் தடையின்றி ஒரே தவணையாக விடுவிக்கவும், இனிவரும் மாதங்களில் உரிய நேரத்தில் சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொம்பாக்கம் பெண் அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்கள் குறைகளை கேட்டறிந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார்
ரவிக்குமார். அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழுவினர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை கவனமாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசுகையில், கோவிலை சுற்றி தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவாக ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். பாரம்பரிய கைவினைப் பொருட்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக வைத்து மாணவர்களுக்கு கைவினைப் பொருட்கள் பயிற்சி நடத்தப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி மாணவர்களுக்கான கைவினைப் பொருட்கள் பயிற்சி புதுச்சேரி வில்லியனூர் கனவாப்பேட்டை அரசு பள்ளியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் புகழ்பெற்ற 4 கைவினை கலைஞர்கள் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்களை எவ்வாறு செய்வது என்பது குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சியில் காகித கூழ் பயன்படுத்தி பொம்மைகள் செய்வது, களிமண்ணால் ஆன மண் பாண்டங்கள், பனை ஓலையால் ஆன பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் எவ்வாறு செய்வது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் படிப்பு மட்டுமே அல்லாமல் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் கைவினைப் பொருட்கள் செய்வதால் என்ன பலன் இருக்கிறது, ஏற்றுமதி செய்வது எப்படி, தொழிலதிபராக மாறுவது என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து கைவினை கலைஞர்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குனர் ரூபச்சந்தர் கூறுகையில், மாணவர்களுக்கு கற்றலை விட கேட்டலே நன்று என்ற அடிப்படையில் தொழில் சார்ந்த கைவினைப் பொருட்கள் செய்வது குறித்தும் பாரம்பரிய தொழிலை நலிவடையாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதால் மென்மேலும் வளரும் என்ற அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்களின் அதிகாரி பாபேஷ் சர்க்கார், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன், கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி மற்றும் கைவினை கலைஞர்கள் மேரி தெரேசா, ரமேஷ், செந்தில், ஹேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கைவினை கலைகள் குறித்து பயிற்சி அளித்தனர். இளமையில் கல் அப்படி சொல்ற மாதிரி பசங்களுக்கு 3 நாள் ப்ரோக்ராம் 4 கைவினை கலைஞர்கள் மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன் அவார்டு வின் பண்ண மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன் வச்சு 4 வகையான கைவினை பொருட்களை எவ்வாறு செய்வது அது நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு வந்திருக்கோம். முக்கியமா அரசு மேல்நிலை பள்ளிகள்ல நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்றப்ப மக்கள் நம்முடைய மாணவர்கள் வந்து கைத்தொழிலை எப்படி கத்துக்கிறது, அதனால என்ன பலன், வருங்காலத்துல கைவினை பொருள்ல ஏற்றுமதி செய்வது எப்படி, அவர்களை ஒரு தொழில் முனைவராக எப்படி மாற்றுவது, அந்த கலையில ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரும் ஒரு நோக்கத்தோடு 3 நாள் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு இங்கே நாங்க நடத்துறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிகார பகிர்வு மறுத்தவர்களின் வருத்தப்பாடுதான் தாவேக ஆட்சியின் மீதான குறை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரி மாணவன் முதலிடம். முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. பாரம்பரிய கைவினை பொருட்களை பாதுகாக்க நடவடிக்கை. மாணவர்களுக்கு கைவினை பொருட்கள் பயிற்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.